நாம் எப்போதும் என்ன சாப்பிட்றோங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒருவர் தங்களுடைய உடலுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, சரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது தான். இதில் நாம் கடைகளில் வாங்கும் பேக் செய்யப்பட்ட பொருட்களை பெரும்பாலும் கண்ணை மூடிக்கிட்டே வாங்கிடுறோம். அதில் என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்கு, அது நமக்கு ஆரோக்கியமானதா, குறைந்தபட்சம் அதனுடைய காலாவதி தேதி என்பதை கூட சரிபார்க்கிறவங்க ரொம்பவே குறைச்சல் தான். இந்நிலையில் சில முக்கியமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அந்த பொருட்களை வாங்குவதை தவிர்க்கணும்னு உணவு கட்டுப்பாட்டு நிறுவனம் சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது கொழுப்பு இல்லாதது, அதாவது ஃபேட் ஃப்ரீ. கொழுப்பு நீண்ட காலமாக தீயதாக கருதப்பட்டு வந்தாலும் அது உடலுக்கு எதிரி அல்ல என்று ஆய்வுகள் கூறுது. இருப்பினும் பலர் குறைந்த கொழுப்பு அல்லது கொழுப்பு இல்லாத உணவுகளை தேர்வு பண்ணுறாங்க. அத்தகைய உணவுகளில் பிரச்சனை என்னன்னா, அவை கொழுப்பை அகற்றுவதிலிருந்து இழக்கப்படும் சுவையை ஈடு செய்யணும். எனவே இத்தகைய உணவுகளை அதிக சுவையாக மாற்ற சர்க்கரை மற்றும் உப்பை சேர்க்கிறாங்க. அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கிறது உயர் ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், அதாவது ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். உயர் ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் வழக்கமான டேபிள் சர்க்கரைக்கு மாற்றுதான். இது ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. பெரும்பாலும் காலை உணவு, தானியங்கள், சாஸ்கள் மற்றும் குளிர்பானங்கள்ல தான் ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் காணப்படுது. அடுத்து நாம பார்க்க இருக்கிறது கொலஸ்ட்ரால் இல்லாதது, அதாவது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. உணவு பேக்கேஜிங் பொதுவாக நுகர்வோரை எளிதில் ஏமாற்றி அதை வாங்கும் வகையில் செய்யப்படுது. உணவுகளை கொலஸ்ட்ரால் இல்லாதது என்று முத்திரை குத்துவது ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் தான். கொலஸ்ட்ரால் விலங்கு பொருட்களில் மட்டுமே அதிகமாக காணப்படுது. இது தவிர பால் பொருட்கள்லையும் கொலஸ்ட்ரால் இருக்கும். அதே சமயம் பழங்கள், தானியங்கள் மற்றும் காய்கறிகளில் கொலஸ்ட்ரால் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அடுத்து சர்க்கரை இல்லாத உணவுகள், சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ். சர்க்கரை இல்லாத உணவுகளில் சர்ஃபிட்டால், சைலிட்டால் மற்றும் மன்னிட்டோல் போன்ற எளிய சர்க்கரைக்கு பதிலாக ஆல்கஹால் நிறைய இருக்குது. சர்க்கரை ஆல்கஹால்கள் உங்களுக்கு இனிமையான சுவையை கொடுக்கலாம், ஆனால் இது வயிற்றுப்போக்குக்கு வழிவகுக்கும். அதற்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள், அதாவது இம்யூன் பூஸ்டிங். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க எந்த உணவுமே இல்லை. உடல் அதனோட சொந்த வழியில் நோய் தொற்றுகள் மற்றும் நோய் கிருமிகளை சமாளிக்க வேண்டும். மற்றும் குறிப்பிட்ட பொருட்களை சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்காது. இது உங்களை நீரேற்றமாக வச்சிருக்கும், உங்களுக்கு அரவணைப்பை வழங்கும். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது போன்ற எதுவுமே இல்லை. இந்த பதிவில் நம்ம ஃபைனலாக பார்க்க இருக்கிறது நேச்சுரல் ஃபுட்ஸ். இயற்கை உணவுகளை சாப்பிட்றது எப்பவுமே ரொம்ப நல்லது தான், ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். இயற்கை உணவுகள்னா என்ன? பூச்சிக்கொல்லி இல்லாமல், செயற்கைகள் இல்லாமல், நுண்ணுயிர் எதிர்ப்புகள் இல்லாமல் உள்ள உணவுகள் தான். ஆனால் நீங்கள் வாங்குறது இயற்கையானது தாங்கிறத உறுதிப்படுத்த லேபிளை கவனமாக படிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.